அருவி மாதிரி கொட்டுனார் தமிழ். எப்போவுமே நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் பணி செய்யும் பொழுது அவருக்கு கீழே பணி செய்ய எங்களுக்கு மிக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாவட்டமே என்ன சொல்லுவாங்க, உங்கள் பாஷையிலையோ இல்லை பிள்ளைகளோட பாஷையிலையோ சொல்கிறதுன்னா அதறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இருந்துச்சு ஐயா அவர்கள் இங்கே பணி செய்யும் பொழுது. அப்போ எப்போவுமே நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, பயணிக்கும் போது ஐயா நிறைய புத்தகங்களை வச்சுட்டே இருப்பாராம். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போய் இறங்குற வரையிலும் எங்கன்னாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் நிறைய படிக்க கண்ணதாசனுக்கு சொல்லுவாங்க, எப்படி இப்படி ஒரு அறிவு வந்தது அப்படின்னும் போது காரைக்குடி செட்டியார் அவர் என்ன செய்வாரோ, அவருடைய தாயாரும் அவருடைய மனைவியும் மிகவும் சமையலை சொன்னீங்க இல்லையா ஐயா, மிகவும் அருமையாக சமைப்பார்கள். அவருக்கு என்ன வேலைன்னா நல்லா சாப்பிட்டுட்டு படிப்பாரு நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாரோம். அப்போது எந்த அளவுக்கு நாம் படித்திருந்தால் அதிலிருந்து வெளியில் கொட்ட முடியும் அந்த அருவி, அந்த கடல், அந்த அளவுக்கு கல்வி ஞானமுடையவர். நம்முடைய பள்ளி கல்வித்துறையில் இணை இயக்குநராக இருக்கிறார் என்பதில் மிக்க பெருமை அடைகிறோம். நம்ம இந்த கல்வியை பற்றி சொல்வதற்கு ஒரு மிகச்சிறந்த நபர். அந்த எடுத்துக்காட்டு சொல்கிறவங்க எப்படி இருக்கணும், அதில் முன்மாதிரி. இப்போ எல்லாருமே படிக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்லி கொடுக்குறவங்கள படிக்க வைக்கணும். அப்போ இந்த அளவுக்கு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு நபர் நம்ம இடத்துல எல்லாருக்கும் அந்த தோணி இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா கிட்ட இருந்து. ஒரு சில பாடல்களை நான் படிப்பது இல்லை, இப்போ அது சரி பார்க்கலாம். ஒப்பாரி பாடல்லாம் நான் ஒதுக்கி வச்சிருவேன் ஐயா. அந்த ஒப்பாரி பாடல்கள் என்ன தமிழ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதையும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதை அதுவும் ஆசிரியர்களுக்கு மட்டும் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் பாடி நாங்கள் தாளாட்டிட்டோங்க. அதனால் தமிழ் என்ற வட்டத்துக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கணும். நிறைகடல் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறி பஸ்ஸை ஐயா அவர்களுக்கு அவர்களோடு கொடுக்கிறோம். நன்றி ஐயா. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாட்டெலாம் நீங்கள் கேளுங்க, சார் ஒரு யூடியூப் அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4 பாட்டு சார் எழுதுனது ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் இந்த என்ஐஎல்பி வாலண்டியர்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்துருக்கு. நீங்கள் வடை செய்யலாம், தோசை செய்யலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உங்களுக்கு மோட்டிவேஷனாக கொடுத்திருக்கிற இணை இயக்குனர் அவர்களுக்கு நமது பள்ளி கல்வித்துறையின் சார்பாகவும் என்ஐஎல்பி புதிய பாரத எழுத்தறிவு